Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchenல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு உங்களோட ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல 1 கிலோ 1500 ரூபாய், வீட்ல செஞ்சோனா வெறும் 150 ரூபாயிலேயே நம்மளால ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மைசூர் பாக்கலாம் என்னப்பா இனிமேல் மைசூர் பாக்கலாம் நம்ம செய்யவே வேண்டாம், இந்த ஸ்வீட்டை தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. சூப்பரான அட்டகாசமான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை நெய் தடவி நம்ம நல்லா இதை வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் ட்ரே யூஸ் பண்றேன், நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ ஒரு பவுல்ல 2 கப் கடலை மாவு சேர்த்துக்க போறேன். நீங்க கிளாஸோ இல்லை நீங்க மெஷரிங் கப் எதுலனாலும் அளந்துக்கோங்க, 2 கப் சேர்த்துக்கோங்க. அடுத்ததுல 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அடுத்ததுல 3 டேபிள் ஸ்பூன் பால். நெய் வந்து கொஞ்சம் உருகி இருக்கணும், அந்த திரண்டு மணலாக இருக்கக்கூடாது, லைட்டாக வார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க நெய்யை. அடுத்து இதை வந்து நம்ம ஒன்று சொன்னாப்பில் கலந்துக்கலாம். எப்படி நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு செய்வோம் இல்லைங்களா, லைட்டாக தண்ணி தெளித்து ஒன்று சொன்னாப்பில் அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கிறணும். மாவு வந்து லைட்டான ஈரப்பதத்தில் இருக்கணும், புட்டு மாவு பதம் கரெக்டான பதத்தில் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம ஒரு வாட்டி லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு சுற்றினா போதும். ஒரே ஒரு வாட்டி இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம பால் நெய் எல்லாமே நல்ல கடலை மாவோட வந்து நல்லா கலந்து ஒரு ரவை பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து நல்லா அடி கனமாக இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட் அயர்ன் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் நெய் நம்மளுக்கு மொத்தம் தேவை. இதில் நான் வந்து 1/2 கப் நெய் விட்டுருக்கேன். அடுத்து இதில் வந்து நெய் லைட்டாக சுடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்க கடலை மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி எடுக்கணும். இந்த நெய்யோட நல்லா இதை கிளறி எடுக்கும்போது நெய் வந்து நல்லா இந்த கடலை மாவை வந்து குடிச்சிடும். ஸோ இப்போ வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நான் வந்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள் நெய் நல்லா உள்ளே இழுத்துக்குச்சு. இப்போ நெய் நல்லா உள்ளே இழுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இதில் நம்ம வந்து மிச்சம் வச்சுருக்க நெய்யை இதில் விட்டுக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருக்குன பதத்தில் இருக்கணும், கெட்டியான நெய் இதில் வந்து சேர்க்கக்கூடாது. திரும்பவும் இதை நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று சொன்னாப்பில் இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நெய் இது திரும்ப வெளியில் விடணும், அதாவது அந்த நெய் கடலை மாவு வந்து நெய் குடிச்சது இல்லையா, அதை திரும்ப வெளியில் விடணும், அது வரைக்கும் நம்ம அதை கலந்து எடுத்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கடலை மாவு வந்து உள்ளே இழுத்துக்கிட்ட நெய் எல்லாத்தையும் திரும்பவும் வெளில விட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் அதை கிளறி விட்டுடலாம். அடுத்து இதில் 3/4 கப் பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பால் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கடன்னு கிளறணும். திரும்ப பாலையும் வந்து அந்த கடலை மாவு நல்லா உள்ளே இழுத்துக்கும். ஒரு நிமிஷம் கலந்து எடுத்ததுக்கப்புறம் திரும்ப செகண்ட் பேட்ச் பாலையும் நம்ம எல்லாம் சேர்த்துடலாம். பால் சேர்க்கறதுனால இதில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீமினஸ் கிடைக்கும். அண்ட் நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க தேவைப்படாது. இப்போ நான் 2க்கும் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள், பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பால் ஆட் பண்ணதுக்கப்புறம். இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இதோடைய கலரே ரொம்ப நேச்சுரலாக நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்னொரு ஸ்டவ்வில் சைடில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1/2 கப் வந்து தண்ணி. 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் வெள்ளை சர்க்கரை, 1/2 கப் தண்ணி விடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி பதத்தில் நம்ம அதை வந்து காய்ச்சி எடுத்துக்கிறணும். இப்போது நல்லா கொதிச்சு வரட்டும், ஒரு கம்பி பதம் வந்தோடனே காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நான் வந்து லைட்டாக அப்படி கையில் இது பண்ணேன்னா அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் வந்து தெரியுது. ஸோ நம்மளுடைய சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சைடில் கிளறிட்டு இருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு திரும்ப நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் பதம் மிஸ்ஸே ஆகாது. நம்மளுக்கு மைசூர் பாக் செய்யும் போது பதம் மிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப முருகி போயிடும், ரொம்ப ஹார்ட் ஆகிடும், இந்த நெய் மைசூர் பாக்கோடைய பதம் வராது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸஸ் இருக்கும். இந்த மெத்தடில் செய்யும்போது மைசூர் பாக்கோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பதமும் மிஸ் ஆகாது. இப்போ பாருங்கள் நல்லா உள்ளே இழுத்துட்டு அப்படியே ஒரு ஹல்வா பதத்துக்கு சுருண்டு விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போது
கொஞ்சம் கூட ஒட்டலை. நான் நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணலை, அயன் பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அப்படி சுருள வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் கொஞ்சம் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யெல்லாம் சைடில் விட ஆரம்பிச்சிருச்சு, லைட்டில் பொரியுது. ஸோ இது கரெக்டான பதம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். என்னோட பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் பாதி பாத்திரத்தில் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நான் வந்து இன்னைக்கு சில்வர் ஃபாயில் வந்து போடுறேன். அந்த சில்வர் வரஃப்னு சொல்லுவாங்க ஸ்வீட்ஸுக்கு மேலே போடுறது, வெள்ளி ஜரிகை, அது போடுறேன். பட் நீங்கள் வீட்டில் செய்யும்போது அது போடணும்னு அவசியம் இல்லை. அந்த கடையில் வாங்கின லுக் இருக்கணுன்றதுக்காக நான் இன்னைக்கு வந்து சேர்த்துருக்கேன். இதில் நட்ஸ் வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலாக்கில் தூவி விட்டுடலாம். இது எல்லாமே ஒரு டெக்கரேஷனுக்காக ஆப்ஷனல் தான், இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம வந்து ஏலக்காய் தூள் இந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, அப்படியே செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சுட்டேன். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ண வந்துடும், ஹார்டெல்லாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சைஸ்க்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து பீசஸ் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான கடலை மாவு ஸ்வீட். மைசூர் பாக்கை விட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் மோஹின்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடைகளில் வாங்கினீங்கன்னா 1500 ரூபாய் கிலோ. வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா 150 ரூபாயில் நம்மளால் செஞ்சிட முடியும். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.